ஒரு 5 மேஜரான கலர்ஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன். இதோட ஒரு பொருளை நான் சேர்க்க போகிறேன். அதை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கோலம் போட்டோம்னா கோலம் வந்து ரொம்ப மினுமினுப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது எப்படின்னு நான் செஞ்சு காமிக்கிறேன். ப்ரௌன் கலர், பர்பிள், க்ரீன், பிளாக் கலர், அப்புறம் நம்ம எப்போவும் டெய்லி யூஸ் பண்ணுற ஒயிட் கலர். இந்த 5 கலர் நான் எடுத்திருக்கேன். இதோட இந்த மாதிரி சம்கி வந்து ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கும். இந்த பேக்கெட் வந்து 10 ரூபா. இது வந்து 5 ரூபா பேக்கெட்டில் கூட சின்ன சின்னதாக கிடைக்குது. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. நான் வந்து ஒரு 4-5 கலர் வச்சுருக்கேன். இந்த 4-5 கலர்லேயுமே வந்து ரொம்ப மேஜரான கலர் பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலர் தான். இந்த ஒயிட் தான் வந்து எல்லா கலர்லேயுமே நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த கலராக வாங்காமல் எல்லாமே ஒயிட்டாகவும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா கலராகவும் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா எல்லா கலருமே கலந்த மாதிரி கூட விற்கிது, அந்த மாதிரி கூட வாங்கிக்கோங்க. எந்த கலரை வேணாலும் இந்த கோலம் மாவில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோலம் போட்டதுக்கப்புறம் ஒரு நல்ல மினுமினுப்பு தெரியும். அதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறது. நான் வந்து ப்ரௌன் கலருக்கு ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பர்பிள் கலருக்கு ப்ளூ கலர் எடுத்திருக்கேன், ஸ்கை ப்ளூ. அப்புறம் பேரட் க்ரீனுக்கு டார்க் க்ரீன் எடுத்திருக்கேன். அடுத்து பிளாக் கலருக்கு மறுபடியும் ஒயிட் தான் எடுத்திருக்கேன். இந்த பிளாக் கலர் வந்து நானே ரெடி பண்ணது. இது பொங்கல் டைமில் வந்து ரொம்ப தேவைப்படும். ஸோ நான் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படி ரெடி பண்ணாங்கிறத நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதே மாதிரி ஒயிட் கலர் கோலமாவுக்கும் நான் ஒயிட் சம்கியே எடுத்துக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த சம்கிலாம் பார்த்திங்கன்னா நான் போன இயர் யூஸ் பண்ணது தான். அதை அப்படியே எடுத்து பேக் பண்ணி வச்சதுனால என்கிட்ட அப்படியே இருந்துச்சு. ஸோ வேணுங்கிறவங்க இதை ஃபேன்சி ஸ்டோரில் வாங்கிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி கலந்த கோலமாவு கடையில் வாங்கும்போது ஒரு சில கடைகளில் இந்த மாதிரி சம்கியே போட்டபடியே இருக்கும். சில கடைகளில் வந்து அந்த மாதிரி கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி கிடைக்காத இடத்துல நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சீப் தான், ரொம்ப காஸ்ட்லியும் கிடையாது. நம்ம வீட்லேயே ரொம்ப அழகாக ரெடி பண்ணிக்கலாம். கோலம் போட்டதுக்கப்புறம் லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்தாலோ கோலம் வந்து அப்படியே மினுக்கிற மாதிரி தெரியும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.